ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லிங்மா சமையலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ரொம்ப ஆரோக்கியமான புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முளைக்கட்டிய பாசிப்பயிறு சுண்டல் தான் பண்ண போகிறோம். இது சாப்பிட ரொம்பவே சூப்பராகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணிடலாம். புரோட்டீன் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. அதனால வாரத்தில் ஒரு 3 டைம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லாரும் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பாசி பயிர் எடுத்திருக்கேன். இந்த பாசி பயிரை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இது நல்லாவே ஊறிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா ஊறிஇருக்கணும். இப்போ இதை ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் நம்ம இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா முளைக்கட்டி வந்திருக்கும். பாருங்கள், நல்லா முளைச்சி வந்துருச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நல்லா முளை கட்டினதுக்கு அப்புறமா இதை திரும்ப ஒரு 2 டைம் 3 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த பாசி பயிரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோன்னு. இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் டெய்லி சாப்பிட்ற உணவுகள்லே நம்மளை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான். புரோட்டீன் இல்லாமல் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருக்கட்டும், மசில்ஸாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், சில ஹார்மோன்ஸ் கூட புரோட்டீன் இல்லாமல் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. அதனால இந்த மாதிரி புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அடிக்கடி நம்ம உணவுகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உணவுகளை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.